வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சக்திவேல் தன்னோட பையனை சாத்துன்னு சாத்தி வீட்டுக்கு இழுத்துட்டு வர்றாரு. அவங்க வீட்டுக்கு வர்றதை பார்க்குற செந்தில் அவங்க அப்பாவை கூப்பிட மொத்த குடும்பமும் வர்றாங்க. கதிரை தவிர எல்லாருமே குமரவேலை திட்டி தீக்குறாங்க. தலை குனிச்சு நிற்கிற சக்திவேல் ஒரு கட்டத்தில் தரத்தரன்னு பையனோட சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்ததும் மாறி பலார்னு ஒரு அறை விட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அவங்களும் திட்டிட்டு அப்பத்தான்னு பாட்டிக்கிட்ட போக அவங்களும் ரொம்ப மோசமாக திட்டிடுறாங்க குமரவேலை. உடனே சக்திவேல் ரொம்பவே தயங்கிக்கிட்டு, ஆத்தா அண்ணே அந்த கதிர்கிட்ட பேசாம இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதேன்னு ஆதங்கப்படுறாரு அப்படின்னு சொல்ல, பாட்டி ஒழுங்கா பிள்ளைய வளர்க்குற தெரியல, அவன் கெட்டு போனதுக்கு காரணமே நீதான்னு திட்டி விட்டுடுறாங்க சக்திவேலை. உடனே எதுவுமே பேசாம கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த பழனிவேலும், அண்ணே இவ பண்றது எல்லாமே கிரிமினல் வேலைன்னு, இத பாரு, இப்பவாவது நீ இவனை கண்டிக்கலன்னு வையே, நாளைக்கு ஏதாவது பெருசா ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து நிப்பான், அப்ப நின்னு வேதனைப்படு அப்படின்னு பழனி கொஞ்சம் கோவத்தை காட்டுறாரு. பாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆகி, ஏண்டா இதை விட பெருசா பண்றதுக்கு என்னடா இருக்கு, என்ன இருக்கு, அதான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டானே அப்படின்னு பாட்டி திட்ட ரொம்பவே தர்ம சங்கடத்தோடு நிக்கிறாரு சக்திவேல். குமரவேலும் எதுவும் பேச முடியாம தவிக்கிறாரு. முதல்ல அந்த புள்ள அரசி இவனை மன்னிச்சா, இப்போ என் பையன் முத்துவேல் இவனை மன்னிச்சிருக்கான். அதுக்காக எப்பவுமே பண்ற தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஒரு நாள் நீ பெருசா ஏதாவது பண்ணுவடா, அப்போ உட்காந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்க போறீங்க, பாத்துக்கங்க, பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு பாட்டி அழுகையோட அங்கிருந்து திரும்ப, அப்பத்தா சாரி, அப்பத்தா சாரி சித்தப்பா, சத்தியமா நான் வேணும்னே எதுவும் பண்ணல சித்தப்பா, கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற குமரவேல், அப்பத்தா அப்படின்னு பாட்டியோட கையை பிடிக்க போக, விட்ரா அப்படின்னு ரொம்ப வேகமா தட்டி விட்டுட்டு ஒரேட்டு பின்னுக்கு வந்து, இனிமே நீ என்னை தொடவே கூடாது அப்படின்னு பாட்டி சொல்ல, குமரவேல் மட்டும் இல்ல சக்திவேலுமே கொஞ்சம் அதிர்ச்சியோடு தான் பாக்குறாரு. இருந்தாலும் ஒன்றும் பேச முடியல. ஆஸ்பத்திரியில கிடக்கிறது என் பையன், உன்னால ஜெயிலுக்கு போனது என் பேரன், இந்த வீட்டு மருமகன்டா அப்படின்னு பாட்டி சொல்ல, அந்த நிலைமையிலையும் பாட்டி சொன்னதுல சக்திவேலோட தாடையெல்லாம் இருகுது. வயசான காலத்துல உன் பெரியப்பனுக்கும் சரி அப்பத்தாவுக்கும் சரி நீ அம்புட்டு வேதனைய கொடுத்துட்டியேடா அப்படின்னு பாட்டி திட்டிட்டு இருக்க, குமரவேலும் கண்ணீரோட வருத்தத்தோட தான் நிக்கிறாரு. மாறி வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. வேண்டாண்டா வேண்டாம், உன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட பேசினேன்னா என்ன அறியாம நான் ஏதாவது சாபம் கொடுத்துருவேனோன்னு பயமா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, மறுபடியும் அப்பதா அப்படின்னு குமரவேல் போய் கைய பிடிக்க, விடுடான்னு படார்னு தட்டி விடுறாங்க பாட்டி. இனிமே நீ என்னை அப்படி கூப்பிடக்கூடாது, இனிமே நான் சாகுற வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு பாட்டி ரொம்பவே கோபத்தோட சொல்ல, பயங்கரமா அதிர்ந்து போய் பார்க்குறாரு குமரவேல். பழனிவேலும் கொஞ்சம் வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்க, டேய் நீ திருந்திட்ட, மனுஷனா மாறிட்டேன்னு நினைச்சேன்டா, இல்லடா இல்ல, நீ அப்படியே தான் இருக்கிற, ஒரே வீட்டுல இருந்தாலும் நீ இனிமே என் முகத்துல முழிக்கவே கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு பாட்டி நடக்க போக, அப்பத்தா நான் சொல்றத அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, நவுர்ரா அப்படின்னு வேகமா தள்ளி விட்டுட்டு உள்ளர போயிடுறாங்க பாட்டி. அப்பான்னு திரும்புறவரு பழனி அந்த பக்கம் வர, சித்தப்பா அப்படின்னு போய் நிக்கிறாரு. டேய் நான் கூட நீ மாறிட்ட திருந்திட்டன்னு நம்பி இருந்தேன்டா, ஆனா நீ இப்ப பண்ணின காரியத்துக்கு உன்ன அப்படின்னு சட்டைய கொத்தா புடிச்சு கைய ஓங்குற பழனி, அதை என் வாயால சொல்ல வச்சிராத, என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழிஞ்சு போடா அப்படின்னு படார்னு புடிச்சு தள்ளி விட்டுட்டு போறாரு. சக்திவேலால எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாரு. மாறி ரெண்டு பேர் பக்கத்துலயும் வந்து, இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நாம பிள்ளையே இல்லாம இருந்திருக்கலாங்க அப்படின்னு சொல்ல ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு குமரவேல். ஏண்டி அவங்க விட்ட இடத்துல இருந்து நீ ஆரம்பிக்கிறியா மறுபடியும்னு நொந்து போய் கேக்குறாரு சக்திவேல். ஏங்க இவன் சாதாரண விஷயமா பண்ணி இருக்கான் சொல்லுங்க அப்படின்னு மாறி வெறியோட கத்துறாங்க. அவங்களுக்கு தள்ளி விட்டுட்டு வந்த சங்கதி மட்டும்தான் தெரியும். ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து அவரை மொத்தமா அனுப்ப நினைச்ச விஷயம் சக்திவேலுக்கு மட்டும்தான் தெரியும். மாமா மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் இவன் மேல கொடுத்திருந்தா என்ன ஆகி இருக்குங்க. சரி அதை விடுங்க, நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல மாமாவுக்கு ஒன்னும் ஆகல. ஐயோ கடவுளே, அதையும் மீறி மாமாவுக்கு ஏதாவது ஆகி இருந்தா உங்களால அதை தாங்கி இருக்க முடியுமா சொல்லுங்க, உங்களால தாங்கி இருக்க முடியுமா?
இல்ல இந்த வீட்டுல இருக்கவங்க தான் தாங்கி இருப்பாங்களா? ஐயோ, இவனால இந்த வீடே நாசமா போயிருக்கும்லங்க அப்படின்னு மாறி இதுவரைக்கும் பார்க்காத கோவத்துல கத்திக்கிட்டு இருக்க, அம்மா பெரியப்பாவை எதுவும் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லம்மா. அங்க அங்க நடந்த கை கலப்புல இப்படி ஆயிடுச்சுமா, வேணும்லாம் பண்ணலமாங்கிறாரு குமரவேல். அடைச்சி வாய் மூடு. ஏய், நாங்க பார்த்து ராஜிக்கு கல்யாணம் பண்ணி இருந்தா அந்த மாப்பிள்ள கூட மாமா பேச மாட்டாரா? சொல்லுடா அப்படின்னு அவங்க சத்தம் போட அவர் அமைதியா நிக்கிறாரு. நாளைக்கே உனக்கும் கல்யாணம் ஆகும், நீயும் உன் மாமனாரும் பேசிக்க மாட்டீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு அமைதியா போக வேண்டியது தானே அப்படின்னு மாறி அழுகையும் ஆத்திரமா கேக்குறாங்க. அதை உங்க வீட்டுக்காரருக்கு சொல்லுங்கப்பா. கொஞ்ச நாளா அப்பனும் மவனும் ஏதோ துப்பறிகிற வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே அப்படின்னு கட்டுக்கடங்காத கோவத்துல கத்துறாங்க மாறி. உடனே அவங்களுக்கு கோவத்துல பேச்சு கூட வரல. இங்க பாருடா, இந்த தடவை நீ தப்பிச்சிட்டு இல்லடா குமாரு. நான் எல்லா தடவையும் நீ இப்படி தப்பிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இனியாவது திருந்தி நல்ல மனுஷனா வாழ பாரு, இல்லைன்னா உன் வாழ்க்கை எக்கேடோ கெட்டு போகட்டும். போயிடு அப்படின்னு கோவப்பட்டு சாபமும் கொடுத்துட்டு அங்கிருந்து விடுவிடுன்னு போறாங்க மாறி. அம்மா அப்படின்னு தவிப்போட கூப்பிட்டுட்டு நிக்கிறாரு குமரவேல். அப்பா அப்படின்னு மெதுவா கூப்பிட, போடா தூ அப்படின்னு அவரும் துப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல முத்துவேல் பக்கத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்காங்க வடிவு. அவரு கண்ணை மூடி படுத்திருந்தப்பெல்லாம் வீட்டுல இருந்துட்டு இப்ப அவரு ரெடியானவன வந்து பக்கத்துல இருக்காங்க. நான் தான் உடம்பு நல்லபடியா தேறிட்டேன்ல, எதுக்கு சோகமாவே இருக்க வடிவு அப்படிங்கிறாரு முத்துவேல். கொஞ்ச நாளாவே உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. யாராவது ஜோசியரை போய் பார்க்கலாமா, பரிகாரம் ஏதாவது வீட்டில் செய்யலாமான்னு கேட்கலாங்க அப்படின்னு வடிவு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மனுஷன்னா வாழ்க்கையில் ஏதாவது நோய் நொடி பிரச்சனைன்னு வரதான் செய்யும், எப்போதுமே சந்தோஷமாவே இருந்துட முடியுமா அப்படின்னு அவர் சொல்ல வடிவு அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ராஜியும் கதிரும் உள்ளர வர, வா ராஜி அப்படின்னு அவங்க அம்மா எழுந்திருக்கிறாங்க. கதிரை பார்த்து வாங்கன்ற மாதிரி தலையாட்டிட்டு லைட்டா சிரிக்க, வா ராஜி வா கதிர்ன்றாரு முத்துவேலும். அவங்க அம்மா உட்கார்ந்து இருந்த சேர்ல ராஜி உட்கார்ந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. அவரு கை காலெல்லாம் பார்த்துட்டு, இப்ப எப்படிப்பா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ராஜி. நல்லா இருக்கேம்மா அப்படிங்கிற முத்துவேல். உட்காரு கதிரன்னு கையை பிடிச்சி அப்படியே பெட்லயே உட்கார வச்சுக்கிறாரு. அப்படியே கதிரோட கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிருப்பாங்கிறாரு. ஐயோ, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கதிர் சொல்ல, நீ எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற, ஆனா உன்னை நான் தொடர்ந்து பிரச்சனையில மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அந்த குமார் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, விடுங்க அப்படின்னு கதிர் சொல்ல, வடிவுக்கு கொஞ்சம் கதிர்கிட்ட பேச சங்கடமா இருக்கு. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் அப்படின்னு முத்துவேல் கதிரோட கையை பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்காரு. எப்போ டிஸ்சார்ஜ்னு எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கதிர் கேட்க, நாளைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வடிவு பதில் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர பாத்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி தம்பின்னு வடிவு சொல்ல, அத்தை எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிறாரு கதிர். சரியான நேரத்துல இவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான்னு தெரிஞ்சும் இவரை பத்தி மட்டுமே யோசிச்சு அமைதியா இருந்ததுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிப்பான்னு வடிவு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஐயோ அத்தை அப்படின்னு வேகமா எழுந்திருக்கிற கதிர், கையை கீழே போடுங்க அத்தை, என்ன பண்றீங்க அப்படிங்கிறாரு. வடிவும் கையை கீழே போட்டுட்டு, வீட்டில் வந்து போலீஸ் விசாரிச்சாங்கப்பா, அப்போ போலீஸ் கிட்ட கதிர் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் சொன்னேன், ஆனா இன்னும் கூட தெளிவா உறுதியா நான் பேசி இருக்கணும், அப்போ இருந்த பதட்டத்துல உங்க பக்கம் நான் பெருசா பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதனால என்ன பரவாயில்ல விடுங்கன்ற மாதிரி கதிர் பார்த்துட்டு இருக்காரு. அதுவரையிலும் அமைதியா இருந்த ராஜி, நீங்க என்னைக்கு கதிருக்காக பேசியிருக்கீங்க, இவர் என்னதான் நல்லது பண்ணினாலும் குமார் தானே உங்களுக்கு வசதி அப்படின்னு ராஜி சொல்ல, ஏன் ராஜி இப்ப எதுக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி கதிர் பாக்குறாரு. அப்படியெல்லாம் இல்லடி, முன்னாடி எல்லாம் எப்படியோ தெரியாது, ஆனா இப்ப இவர் மேல எனக்கும் சரி உங்க அப்பாவுக்கும் சரி நிறைய மரியாதை வந்துருச்சு அப்படின்னு வடிவு சொல்ல, முத்துவேல் சின்ன சிரிப்போட பாக்குறாரு. மரியாதை வர்ற அளவுக்கெல்லாம் நான் அப்படி ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை அப்படிங்கிறாரு கதிர். ராஜிமா, எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ கூட இருந்திருந்தா எப்படி பாத்துக்குவியோ அதை விட ஒருபடி மேலாவே கதிர் என்ன பாத்துக்கிட்டான் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ராஜு கொஞ்சம் நிறைவா ஒரு சின்ன சிரிப்போட உட்கார்ந்துருக்காங்க. இவனை போய் நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேனே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண, அதை விடுங்க, எதுக்கு நான் ஜெயிலுக்கு போன கதையெல்லாம், ஜெயிலுக்கு போறது என்ன எனக்கு என்ன புதுசா அப்படின்னு கதிர் சொல்ல, கொஞ்சம் கண்களில் வலியோட வடிவும் முத்துவேலும் அவரை பார்க்குறாங்க. மாற்றி மாற்றி யாராவது ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு தானே இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, எல்லாரும் அமைதியாக பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. சாதாரணமாக சொல்லி முடிச்ச கதிர், ஐயோ என்ன எல்லாரும் இப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக தான்
சும்மா தான் சொன்னேன். சரி ஜெயில் பேச்சை விடுங்க, வேற ஏதாவது பேசுவோங்கிறாரு அவரு. சக்தியும் குமாரும் ரொம்ப அடிச்சிட்டாங்களான்னு முத்துவேல் கேட்க இல்லைங்கிறாரு. போலீஸ்காரங்க அடிச்சாங்களான்னு முத்துவேல் கேட்கிறாரு. இல்ல, மேல கையெல்லாம் வைக்கல, விசாரிச்சாங்க, அவ்வளவுதாங்கிறாரு கதிர். முத்துவேல் ரொம்பவே சங்கடத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் மன்னிப்பு கேட்டு என்ன சங்கடப்படுத்திடாதீங்க அப்படிங்கிறாரு கதிர். ராஜி அவங்க அம்மாட்ட திரும்பி பார்த்து, அம்மா குமார் அப்பாவை பார்க்க வந்தானாமா அப்படின்னு கேட்க, இன்னும் வரல, அவங்கிட்ட இனிமே நான் ஆயுசுக்கும் பேச போறதில்ல அப்படின்னு வடிவு வெறுப்போட சொல்றாங்க. அவன் இப்படியெல்லாம் செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாரு முத்துவேல். என் கூட நீங்க பேசுறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல போல அப்படின்னு கதிர் சொல்ல, அதுக்காக இம்புட்டு பெரிய பழியை தூக்கி போடுவானா? அவன் பண்ணினது தப்பு, நான் தவறி விழுந்துட்டேன்னு ஏதாவது சொல்லி இருக்கணும், அதை விட்டுட்டு உன் மேலேயே பழிய போட்டிருக்க கூடாது அப்படிங்கிறாரு முத்துவேல். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவனுக்கு இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சா சும்மா விடுவானா அப்படின்றாங்க ராஜி. இதுதான் கடைசி, இனிமே அவனால உங்க குடும்பத்துக்கோ கதிருக்கோ எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் வாக்கு கொடுக்குறாரு. வடிவு மெதுவா மகளோட தோல்ல கைய வைக்க அவங்க அப்படியே வயிற்றோட சாஞ்சிக்கிறாங்க அம்மா கிட்ட. வீட்டில் பாண்டியன், சரவணன், அரசி 3 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அண்ணன் எதுக்குப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு அப்படின்னு அரசி கேட்க, அரசி ராஜி அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம், அதனால கூட்டிட்டு போயிருப்பான் அப்படிங்கிறாரு பாண்டியன். உச்சி கொட்டிட்டு அண்ணன் போயிருக்கவே கூடாதுப்பா, மறுபடியும் அங்கே வச்சு ஒரு பிரச்சனை பண்ணினாங்கன்னா அப்படின்னு அரசி கொஞ்சம் பயத்தோட கேட்க, இனிமே அவங்க பண்றதுக்கு என்னப்பா இருக்குது, அதான் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணி முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிறாரு பாண்டியன். அரசி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, அதான் எனக்கு மனசே ஆறலப்பா, எப்படிப்பா அவங்க வீட்டு பையன் பண்ணின தப்புக்கு நம்ம வீட்டு கதிர் மேல வந்து பழிய சொல்லுவாங்க அப்படின்னு சரவணன் கோவப்பட, அடவிடுறா, அவங்க குணமே அந்த குணம் தானேடா அப்படிங்கிறாரு பாண்டியன். அவரு குமரவேல் மேல கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக நாம அப்படியே விட்டுட முடியுமாப்பா அப்படிங்கிறாரு சரவணன். எலே, இதையே எத்தனை தடவைடா கேட்ப, வேற என்னடா பண்ண சொல்ற, இப்ப என்ன அடிதடியில இறங்கணுமா உனக்கு? இந்த அடித்தடி சண்டை சச்சரவெல்லாம் விட்டு தொலைங்கடா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் அந்த ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிற மனுஷனுக்கு தான் மனசு கஷ்டமாகி போயிடும், விட்றா அப்படிங்கிறாரு பாண்டியன். கோமதி கிச்சன்ல இருந்து வேலையை முடிச்சுட்டு கையை துடிச்சிட்டே வர்றாங்க. ஏய் தூங்கலையா நீன்னு கேக்குறாங்க அரசிக்கிட்ட. அண்ணனும் அண்ணியும் வந்துடட்டுமா, அப்புறமா தூங்குறேன்றாங்க அரசி. அதெல்லாம் அவங்க வருவாங்க, நீ போ அப்படின்னு கோமதி சொல்ல, கொஞ்ச நேரம் இருக்கேனேம்மாங்கிறாங்க அரசி. நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க, இருக்குன்றாங்க அரசி. அப்போ சீக்கிரமா படு அப்படின்னு கோமதி சொல்ல, அரசி பாண்டியனை பாக்குறாங்க. போய் படுமா அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்க, அரசி சலிப்போட எழுந்து உள்ளர போறாங்க. சரிடா, நானும் போய் தூங்குறேன், நீயும் போய் தூங்கு அப்படின்னு பாண்டியன் எழுந்திருக்க போக, ஏங்க உட்காருங்க, நான் கொஞ்சம் பேசணுன்றாங்க கோமதி. எழுந்திருச்ச பாண்டியன் உட்கார, சரவணனும் உட்கார்றாரு, கோமதியும் உட்கார. என்ன விஷயம் சொல்லுங்கிறாரு பாண்டியன். சரவணா, அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்தப்போ நீ எங்க இருந்த அப்படின்னு கோமதி அடுத்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க, புரியலமாங்கிறாரு அவரு. அதான்டா, நானும் ராஜியும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பும் போது வந்து நின்னியே, எங்க இருந்து வந்தன்னு கோமதி கேக்குறாங்க. அது அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்க, பாண்டியனும் ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காரு. சொல்ல நீ என்ன சொல்றேன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி கோமதி பார்த்துட்டு இருக்க. அது வந்து அம்மா, நான் டெலிவரிக்கு போயிருந்தேம்மா அப்படின்னு ஒரு வழியா ஏதோ ஒன்று பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்துறாரு சரவணன். ஓ எங்க டெலிவரி போயிருந்த அப்படின்னு கோமதி கேட்க, அதுக்குள்ள சுதாரிச்சிருக்க சரவணன். ஏம்மா, ஒரு நாளைக்கு 50-60 டெலிவரி பண்றேம்மா, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கவா முடியும் அப்படின்னு சரவணன் கேட்க, போய் சொல்லாத அப்படின்னு கோமதி சொல்ல, சரவணன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. பாண்டியனுக்கும் இந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியா தான் இருக்கு. நீ கோவில்ல அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்த, அப்ப நானும் அங்கதான் இருந்தேன், நான் உங்க 2 பேரையும் பார்த்தேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியே மின்னல் வெட்டுது சரவணன் முகத்துல. பாண்டியனும் அதிர்ச்சியோடவே பார்த்துட்டு இருக்க, என்ன நடக்குது, நீ என்ன பண்ற உத்தேசத்துல இருக்கன்னு கேக்குறாங்க கோமதி. அம்மா, நான் எதுவும் பண்ணலையேம்மான்னு அவர் சொல்ல, ஏண்டா நான் அந்த பொண்ணுகிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் வேணான்னு சொல்லியிருக்கேன்ல, கேட்காம எதுக்கு திரும்ப பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேம்மா அப்படின்னு சமாளிக்கிறாரு சரவணன். டேய், எதுக்குடா பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குற அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா சின்ன பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல, இப்ப கோமதி ரொம்பவே அதிர்ச்சியாகி பாண்டியனை பாக்குறாங்க.
இவன் என்னங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கான், என்னை எதிர்த்தெல்லாம் பேசுறான் அப்படின்னு கோமதி திகைப்போட பார்க்க, இந்த விஷயத்துல நான் சொல்றதுக்கோ பண்றதுக்கோ ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் உட்கார்ந்துருக்காரு. டேய், நீ பண்றதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்றதை விட மோசமா இருக்குடா அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் கோமதி அப்படின்னு பாண்டியன் ஏதோ சொல்ல வர்றாரு, நீங்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிற கோமதி சரவணனை பார்த்து, ஏண்டா உனக்கு இன்னும் விவாகரத்தே ஆகல, அதுக்குள்ள ஏன் இன்னொரு பொண்ணோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிற, ஒரு உலகம் என்னடா பேசும் அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா மயில் என்ன பண்ணனான்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமா, என்னைய எதுவும் நினைக்காதுங்கிறாரு சரவணன். ஷோ டேய், கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியாடா நீ அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ எதுக்கு இப்ப இந்த பேச்செல்லாம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சங்கடமா உட்கார்ந்துருக்காரு. எதுக்குமா நீ இவ்வளோ தீவிரமா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி சரவணன் பாக்குறாரு. எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி அப்புறம் பிரச்சனையாகி அவஸ்தப்படுறதுக்கா, அந்த பொண்ணுகிட்ட பேசுறத முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு கோமதி சொல்ல, சரிம்மா நான் நிறுத்திடுறேன், எல்லாத்தையுமே நிறுத்திடுறேன், எல்லா விஷயத்திலையும் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் கேட்குறேன், சொல்லுங்க இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பொங்கி வந்த கோவத்தை அடக்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு சரவணன். பாண்டியன் அப்படியே பார்க்க, சொல்லுங்க இப்ப என்ன, நான் மயிலோட சேர்ந்து வாழணுமா, சொல்லுங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு கடுப்பா கேட்குறாரு அவரு. ஏய் 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 நிறுத்துடா, அப்படி ஒன்று உங்க அம்மா சொல்லவே இல்லையேங்கிறாரு பாண்டியன். எப்படி இருந்தாலும் அம்மா அடுத்தது அதை தானே சொல்லுவாங்கன்னு கேட்குறாரு சரவணன். டேய் இங்க பாருடா, அவ பண்ணின தப்ப யாரும் மறக்கலடா, அவ கூட சேர்ந்து வாழன்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ ஆடிக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா, அவ விஷயம் இன்னும் முடியலடா, அதுக்குள்ள இன்னொரு கதையை ஆரம்பிச்சா எப்படிரா அப்படின்னு கோமதி கேட்க, நான் சொன்னேன் இல்லடா, இப்ப கேக்குறா பதில் சொல்லுங்கிற மாதிரி பாண்டியன் பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு தெரியல, எதை நினைச்சு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல, இதோ பாருடா நீ நினைச்சது நடக்கலன்னா உனக்கும் கஷ்டம், கூட பழகுற பொண்ணுக்கும் கஷ்டம்டா, அதையெல்லாம் நீ யோசிக்கிறியா இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா நான் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு தாம்மா இருக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கோமதி சொல்ல தவிப்போட பார்க்குறாரு சரவணன். பிறக்க போகிற குழந்தைய பற்றியாவது யோசிக்கிறியான்னு கூட எனக்கு சந்தேகமாக தான் இருக்குன்றாங்க கோமதி. அம்மா அது என்னோட பிள்ளைம்மா, என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும், சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு கோவமா எழுந்துடுறாரு சரவணன். அப்படின்னு பாக்குற கோமதி, என்னங்க இப்படி பேசிட்டு போறா, நான் அப்படி என்னங்க சொல்லிட்டேன்றாங்க, விடுங்கிறாரு பாண்டியன். என்னத்தை விடுங்கிறீங்க, என்னத்தை விடுறது, அவன் இன்னொரு பொண்ணு கூட சுத்துறது நல்லாவா இருக்கு அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியன் அமைதியா இருக்காரு. என்னங்க மயிலு வீட்டுல அந்த பொண்ணையும் இவனையும் எல்லாருமே ஒன்னா சேர்த்து பார்த்தாச்சு, மயிலோட அப்பா கூட பார்த்துட்டாருங்க, கோர்ட்ல அதை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு யோசிக்க மாட்டானா அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியன் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகுறவங்க சரி அதை விடுங்க, இப்ப இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், மயில விலைக்கு விட்டுட்டு சூட்டோட சூடா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அப்புறம் குழந்தை நம்ம கையை விட்டு போயிடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, எனக்கும் அதெல்லாம் புரியதான் செய்யுது, எனக்கு இன்ன வரைக்கும் நம்ம சரவணனோட நடவடிக்கையில எந்த உடன்பாடும் கிடையாது, நாம என்ன பேச வந்தாலும் கடிவாளம் போடாத குதிரை மாதிரி அவன் இஷ்டத்துக்கு போய்கிட்டே தானே இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இங்க பாருங்க அவன் இப்படியே போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும், கொஞ்சமாவது புத்தியோட நடந்துக்க வேண்டாமா அப்படின்னு கோமதி சொல்ல, சரி விடு அவங்கிட்ட நான் பேசிக்கிறேங்கிறாரு பாண்டியன். பேசுனா கேட்குற சரவணனா இப்ப இல்லைங்க, பேசும்போது அப்படியே எழுந்திருச்சு போயிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு கோமதி கோவப்பட, பேசிக்கலாம் விடு அவனை, நீ ஏன் டென்ஷன் ஆகுறங்கிறாரு பாண்டியன். ஆமா உங்களுக்கு என்ன தெரிய போகுது என் டென்ஷனை பத்தி அப்படின்னு கோமதி முகத்தை திருப்ப, சரி விடு பேசிக்கிறேங்கிறல்ல அப்படின்னு பாண்டியனை எழுந்து போக, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துடுறாங்க கோமதி. கதிரும் ராஜியும் வண்டியில திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ரோட்ல வந்துட்டு இருக்க, ஏய் ராஜி நேரா வீட்டுக்கு போலாமா இல்ல வேற எங்கேயாவது போகணுமான்னு கேக்குறாரு கதிர். உன் விருப்பம்னு ராஜி சொல்ல, உன் விருப்பம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க, எனக்கு வீட்டுக்கு போறதுனால போலாம், இல்ல டீ சாப்பிட போகணும்னாலும் போலாங்கிறாங்க ராஜி. டீ வேணும்னா டீ வேணும்னு கேளு, இப்படிதான் சுத்தி வளைச்சு கேப்பியாக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல சிரிக்கிற ராஜி, அப்ப டீ சாப்பிட போலான்றாங்க. போலாமே அப்படின்ற கதிரோட வண்டி ஒரு டீ கடை பக்கமா போய் நிக்குது. அது கடையில் சைக்கிள்ல வச்சு ஒரு பெரியவர் டீ வித்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கதிர் 2 கப்ல டீ வாங்குறாரு. தானே ராஜி கிட்ட கொண்டு வந்து நீட்ட தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாங்க அவங்க. கதிர்னு கூப்பிட முங்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்ல, என்னன்னு கதிர் நிமிந்து பாக்குறாரு.
நான் திடீர்னு எல்லார் கண்ணில் இருந்தும் மறைஞ்சு போயிட்டேனா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறேன்னு கதிர் கேட்க, பதில் சொல்லுன்றாங்க ராஜி. இல்லையேங்கிற கதிர் தலையில இருந்து கால் வரலும் பார்த்துட்டு என் கண்ணுக்கு நல்லா தான் தெரியுறேன்றாரு. ஓ, அப்ப என் அப்பா அம்மா கண்ணுக்கு தான் நான் தெரியல போல அப்படின்னு ராஜி என்ன இவன் திடீர்னு இப்படி சொல்றான்ற மாதிரி கதிர் பார்த்துட்டு இருக்காரு. அது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுலேருந்து என்னை திரும்பி கூட பார்க்கல, 2 பேரும் ஒரே மாப்பிள்ளை புராணம் தான் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க கதிருக்கு சிரிப்பு வந்துடுது. கதிர் அதை பண்ணனா, கதிர் இதை பண்ணனா, கதிர் என்ன தொட்டில்ல போட்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சான்னு மட்டும்தான் சொல்லலை அப்படின்னு ராஜி கதிர் வாய் விட்டு சிரிச்சிடுறாரு. ராஜி கதிரைய பார்த்துக்கிட்டு இருக்க, பொறாமைய பாரு அப்படின்னு கதிர் சிரிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சமாளிக்கிறாங்க ராஜி. அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு கதிர் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப இருந்த மாதிரியே இன்னும் வரலாம் இருக்காரு. பொறாமல்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் சின்னதா பொறாம மாதிரி அப்படின்னு ராஜி உங்க அப்பா அம்மா என்ன மாப்பிள்ளைய ஏத்துக்கணும்னு நீ தானே ஆசைப்பட்ட அப்படின்னு கதிர் கேட்க, ஆசைப்பட்டேன் தான், அதுக்காக ஓவர் நைட்ல இவ்வளவு ஏத்துக்குவாங்கலாம் எதிர்பார்க்கல, பாச மழைய அப்படியே பொழியிறாங்களே அப்படின்னு ராஜி பொறாமையோடு தான் சொல்றாங்க. கதிர் மறுபடியும் சிரிக்கிறாரு. ராஜி அவரோட சிரிப்பை ரசிச்சு கொஞ்சம் சிரிச்சுட்டு டீயை குடிக்க போறாங்க. உங்க அப்பாவை நான் என்னமோன்னு நினைச்சேன், ஆனா அவரு நான் நினைச்சதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. எவ்வளவுக்கு எவ்வளவு முறுக்கிக்கிட்டு தெரிஞ்சாரோ அதை விட அதிகமா பாசமா இருக்காருன்றாரு கதிர். ராஜி ஒரு சின்ன சிரிப்போட, பொறாம அது இதெல்லாம் சொல்றேன், ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர், இந்த நாள் வரணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு ராஜி அது ஒன்றும் இல்லை, என்னோட முக ராசி அப்படி சீக்கிரமே எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கதிர் ரொம்ப பெருமையாக ஓ அப்படியா, அப்போ ஒன்று பண்ணு, என் சித்தப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி காமி அப்படின்னு ராஜி சவால் விடுறாங்க. ஐயோ, அதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்லைப்பா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு கதிர் பயந்து போய் டீயை குடிக்க ராஜியை சிரிச்சுட்டே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டியா குடுன்னு கப்பை வாங்கிக்கிறாரு. ஒரு எடுத்துக்கிட்டு சமத்தா டஸ்ட்பின் பக்கமாக போக ராஜி அப்படியே நின்று அந்த அறை இருட்டு அங்கங்க ப்ளூ கலர்ல படர்ந்திருக்க வெளிச்சோன்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. போட்டுட்டு வர்ற கதிர், சரி வா போகலான்னு கூப்பிட, போலாம் அப்படின்னு திரும்புற ராஜி, கதிர் ஒரு நிமிஷங்கிறாங்க. அவரு திரும்பி என்னன்னு கேட்க, என்னடா இவ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாளேன்லாம் நீ யோசிக்க கூடாது அப்படின்னு ராஜி யோசிக்க மாட்டேன் சொல்லுங்கிறாரு. நிறைய விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு மறைச்சி மறைச்சி நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னு ராஜி சரி அப்படின்னு பாக்குறாரு அவரு. அதனால இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் நீ அதை மறைக்காம என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ராஜி கேட்க, அவ்வளவுதானே சொல்றேங்கிறாரு கதிர். சத்தியமா சொல்லணும் அப்படின்னு ராஜி சொல்றேங்கிறாரு அவரு. அப்பதான் உன்னை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா நான் அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்க முடியும், அவங்க வாயெல்லாம் அடைக்க முடியும் அப்படின்னு ராஜி இப்போ மட்டும் நீ என்ன பண்ற, எனக்காக எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கிற அப்படின்னு கதிர் அது விஷயம் தெரியாம உன் மேல இருக்க நம்பிக்கையில பேசுற, விஷயம் தெரிஞ்சா இன்னும் ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா பேசுவேன்ல அப்படின்னு ராஜி நீ எதுக்கு என்னை பத்தி இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. திடுக்குன்னு பாக்குற ராஜி, நான் யோசிக்காம வேற யார் யோசிப்பா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அப்படி இல்ல, யோசிக்கலாம் தப்பு இல்ல, ஆனா 24 மணி நேரமும் என்னை பத்தியே யோசிச்சா உன் வேலையெல்லாம் நீ எப்படி பண்ணுவ, உனக்கே நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு கதிர் உடனே கிழவை மாதிரி ஆரம்பிக்காத, இனிமே எதையும் என்கிட்ட மறைக்காம இருப்பியா அப்படின்னு ராஜி கேட்க, அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நான் இருக்கிறேங்கிறாரு. இப்போ இந்த நிமிஷம் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு ராஜி கேட்க, கதிர் டக்குன்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு. எனக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எங்க வீட்லயும் சரி உங்க வீட்லயும் சரி யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு முத்துவேல் மனசுக்குள்ள வந்து சொல்லிட்டு போறாரு. கதிர் அப்படியே நிக்க, உன்னைதான் கேக்குறேன் அப்படின்னு கேட்க, இல்ல நான் எதையும் மறைக்கலங்கிறாரு கதிர். உன்னை நம்பலாம் இல்லைன்னு சந்தேகமா ராஜி கேட்க, கண்டிப்பா நம்பலாங்கிறாரு அவரு. இந்த வார்த்தையை அவர் முத்துவேலுக்காக ராஜி தனக்காக தான் சொல்றாருன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Have a happy weekend. Thank you.